எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ரிஷபராசி இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம்? நிறைய விஷயங்கள் வந்து முயற்சிகள் பண்ணுவாங்க. நான் இதை பண்ணட்டா அதை பண்ணட்டான்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ணால் அந்த முயற்சிகள் வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் தடைகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால நிறைய அவமானங்களே சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வருமானம் பெருகும். இவங்க சொல்றது ஃபுல்லாக நியாயமாக உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி முயற்சிகள் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக, சில முயற்சிகள் அவங்களுக்கு தடையாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணும். கடகராசி குரு பெயர்ச்சி இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன எதிர்பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள்? கடகராசிக்காரர்களுக்கு என்னன்னா, இந்த ஒரு வருஷம் தான் சொல்வதுதான் சரி, நான் கரெக்டா இருக்கேன், என்னுடைய விஷயத்துல எல்லாம் தப்பா முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தலகணம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய நாலேஜ் தெரிப்பது போல் அவங்களுக்கு ஒரு மாய பிம்பம் தெரியும். இல்லாட்டி நிறைய பேர் அவங்கள புகழ்ந்து அந்த மாதிரி ஒரு பிம்பத்துக்கு கொண்டு உட்கார வச்சிருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் இவங்க ஒவ்வொரு செயல்களும் செய்யும் போது யோசனையுடன் செய்வாங்க. குடும்ப விஷயத்தையே எந்த பேச்சு பேசினாலும் இதனால எனக்கு என்ன லாபம் வரும், இதனால எனக்கு என்ன சரியா வரும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு அதிகமாக உருவாக்கிட்டே இருக்கும். சிம்மராசி இவங்களுக்கே இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை குரு பெயர்ச்சியில சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம்? சுப செலவுகள் விரயமாகும் அப்படிங்கிறது, சுப செலவுக்காக நிறைய விரயங்கள் உருவாக்குவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிறைய வந்து கோயில்களை வந்து அலட்சியப்படுத்துதல் இருக்கும் அப்படிங்கிறது. இல்லாட்டா கோயிலுக்கு போனால் சரியா சாமியை வந்து சந்திக்காத மாதிரி இருக்கும். கடவுளுடைய கருவறை கூட தொட முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இவங்க வந்து கொஞ்சம் அந்த விஷயம் கடவுள் சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சகராசி இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம் விருச்சகராசி நேயர்கள்? அதனால இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியதாக இந்த வருஷம் ஃபுல்லாவே இருக்கும். கவனமாக இருக்க வேண்டியது வந்து நரம்பு சார்ந்த விஷயமும் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் எல்லா விஷயமுமே இவருக்கு பாசிட்டிவாக ஓகே, இது நண்பர்கள் கவனமாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் நண்பர்களால் சில நன்மைகளும் உருவாக்கி வச்சுக்குவார். அந்த மாதிரி குணங்கள் அவருக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் நிறைய தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜெயந்தி ரவி மேம் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. சமீபத்துல சனி பெயர்ச்சியும் போயிருந்தது. அதுல எனக்கு பாசிட்டிவான பலன்கள் இல்லை, குரு பெயர்ச்சி வரப்போகுது, இதுலையாவது எனக்கு சாதகமா பலன்கள் இருக்குமா அப்படிங்கறதான் எல்லாருக்குமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். முதலாவதாக இருக்கக்கூடிய மேஷ ராசி இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை மேஷராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம்? மேச ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. என்ன சொல்லலாம்னா, சொந்தமான வீடு வாகனங்கள் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் தாயால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். மொழி பெற்று அதிகரிக்கும் மேசராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி கல்வியில் ஏதாச்சும் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருப்பாங்க. இது வரைக்கும் படிக்க தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு படிப்பு அறிவு கூடும். அதே மாதிரி தன்னுடைய சுய கௌரவத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சி இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா, அந்த வீடு வாகனங்கள் வாங்கும்போது கூட கடன் சார்ந்த விஷயத்துடன் சேர்ந்து வாங்க முடியாத இருக்கும். ஒரே ஒரு மைனஸ் என்னன்னு சொல்லலாம்னா, அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில். அதே மாதிரி உங்களுக்கு குருவாக யாராச்சும் வந்தாங்கன்னா, அவங்களுடைய குருவுக்கு வந்து ஏதாச்சும் உடல் உபாதைகள் இல்லாட்டா குருவினால் ஒரு கஷ்டம் நஷ்டம், அதனால அந்த ப்ராப்ளம் வரும். அதனால் அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கோயில்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் செய்ய வேண்டியது நிறைய இருக்கும். அதை வந்து செய்யக்கூடியவர்களாக மாறுவீங்க. தாய் வந்து தன்னை வந்து தான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற தன்மையை ரொம்ப முதன்மையாக எடுத்து பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. அதே சமயம் பணம் சார்ந்த விஷயத்தில் கூட அவங்க வந்து செழிப்பான ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடியதான இடத்துல இருக்குது. அதனால் இந்த குரு பயிற்சி வந்து இந்த மேச ராசிக்காரர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அவங்களோட வாழ்க்கையில பவர் வரணும் அப்படின்னா என்ன பரிகாரங்கள் செய்யலாம்? மேசராசிக்காரர்களுக்கு பரிகாரம்னா ஜீவசமாதி வழிபாடு வந்து ரொம்ப முக்கியமானது. அதே சமயம் பார்த்திங்கன்னா, ஜீவசமாதிகளுக்கு விளக்கேற்றுதல் ரொம்ப 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 முக்கியமானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அப்பா வழி தெய்வ வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது. அப்பா வழியில் உள்ள காவல் தெய்வங்கள் அந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை எடுக்கணும்.
அப்பா வழி ஊருக்கு போயிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது அப்பாவுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நீங்கள் படிக்க வேண்டிய அதை ஹையர் ஸ்டடி பட்டப்படிப்புமாங்க, அதில் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். அதனால அந்த டிலே அந்த அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அப்பா வழி தெய்வ வழிபாடுகள், எல்லை தெய்வ வழிபாடுகளை எடுத்துகிட்டு வரும்போது அந்த இதெல்லாம் மாறும். ரிஷபராசி இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம்? ரிஷபராசிக்காரர்கள் வந்து முதல்ல நட்பை வந்து முதன்மையாக எடுக்கிற மாதிரி இந்த தடவை இருக்கும். நண்பர்கள்னால எனக்கு நன்மை நடக்குது, நண்பர்கள்னால தான் நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து முயற்சிகள் பண்ணுவாங்க. நான் இதை பண்ணட்டா அதை பண்ணட்டான்னு சொல்லிட்டு நிறைய முயற்சிகள் பண்ண அந்த முயற்சிகள் வெற்றி பெறதுக்கு கொஞ்சம் தடைகளாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால நிறைய அவமானங்களே சந்திக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் முயற்சிகள் பண்ணுவதை கொஞ்சம் கவனமாக பண்ணணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேச்சு வார்த்தைகள் எல்லாமே பணம் சார்ந்த விஷயமும் பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தையும் தான் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் இவங்க வந்து நைட்டு தூங்குறது, தூக்கத்தின் அளவு குறையும். உடம்புல ஏதாச்சும் அரிப்பு மாதிரி ஏதாச்சும் பூச்சிக்கடி அந்த மாதிரி ஏதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ரிஷபராசிக்காரர்கள் எதுவும் முயற்சி பண்ணுங்கள், ஆனால் பிஸ்னஸை முழுமையாக தொடங்காதீங்க அப்படிங்கிறது. முயற்சியாக எடுங்க, முழுமையாக பிஸ்னஸ் தொடங்க வேண்டாம் அப்படிங்கிறது இருக்கலாம். அதே மாதிரி நண்பர்கள் யாராச்சும் ஒருத்தர் உடம்பு முடியாமல் போகிற தன்மையில் இருக்கும். அது அதே சமயம் வந்து படிப்பில் உயர்ந்தவர்களாகவும் நல்லா முதன்மைத்தன்மை வாய்ந்தவர்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறதும் இருக்குது. ரிஷபராசி நேயர்களுக்கான பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ரிஷபராசிக்காரர்களுக்குள்ள பரிகாரம் வந்து மீனாட்சி வழிபாடு எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடும் எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும். மீனாட்சி ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு வந்து மீனாட்சிக்கு வந்து மீனாட்சி கோயிலுக்கு போகலாம். இல்லாட்டா மீனாட்சி ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அந்த ஃபோட்டோவை வந்து வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி அவளுக்கு ஊதுவத்தி பூக்கள் வந்து எக்ஸ்ட்ரா போட்டு அவளை நினச்சிக்கிட்டு வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய முயற்சிகளிலும் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஒரு பவர், ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு ஆணாக இருந்தாலும் உங்கள் சொல்லை கேட்கக்கூடிய தன்மையுடையவர்களாக மாறுவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கிருஷ்ணர் வழிபாடு என்னென்னா சில விஷயங்கள் இளம் குழந்தைங்களுக்கு காதல் விஷயத்தில் இதாகிறது, வயதானவர்களுக்கு வந்து இமோஷனலாக ரொம்ப வீக் ஆகிக்கிட்டு இடம் சார்ந்த விஷயங்கள் எஃபெக்ட் ஆகுது. இதெல்லாம் இந்த கிருஷ்ணர் வழிபாடில் உங்களுக்கு சரியாகும். மிதுனராசி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? மிதுன ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வருமானம் பெருகும். இவங்க சொல்கிறது ஃபுல்லாக நியாயமாக உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தை வந்து குடும்பத்துடன் சேர்ந்து சுற்றுலா பயணங்கள் சுற்றுலானா ஆன்மீக சுற்றுலா பயணங்கள் மேற்கொள்வது அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் வந்து காதல் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி திருமண வாய்ப்புகள் தேடி வருபவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும். அது வருமானம் பெருக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பிஸ்னஸில் நல்ல லாபத்தை உருவாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் சொல்வாக்கு சொல்லும் செயலும் ஒன்று போல் இருக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிறைய ஏதாச்சும் ஸ்லோகங்கள் மந்திரங்கள் ஏதாச்சும் கற்றுக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா கல்வி அறிவியல் சிறந்தவர்களாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எக்ஸ்ட்ராக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாச்சும் கற்றுக்கலாம்னு தோணுச்சுன்னா அதையும் கற்றுக்கோங்க அப்படிங்கிறது இந்த கால பீரியட் அவங்களுக்கு சிறந்த வாய்மொழி பேச்சுக்களுக்கு சிறப்பாக இருக்கும். குடும்பஸ்தானத்துக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயம் வருமான பெருக்கமும் நன்றாக இருக்கும். அதே சமயம் தொழில் சார்ந்த விஷயங்களையும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அப்படிங்கிறது. அதே மாதிரி முயற்சிகள் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக, சில முயற்சிகள் அவங்களுக்கு தடையாக இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். மிதுனராசி நேயர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் அவங்க இன்னும் கொஞ்சம் மென்மேலும் வளரணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம்? மிதுன ராசிக்காரர்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அம்மன் வழிபாடு. அம்மன் பக்கத்தில் இருக்க ஒரு எல்லை அம்மனோ காவல் அம்மனோ ஏதாச்சும் ஒரு அம்மன் வழிபாடை ரெகுலர் அந்த ஒரு வருஷமும் எடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் வளர்ச்சி அதிகமாகும். அதே வயது முதிர்ந்தவர்களுக்கு புடவை வாங்கி கொடுக்கறது அந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கு சிறந்த மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கடகராசி குரு பெயர்ச்சி இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது, என்ன எதிர்பார்க்கலாம் கடகராசி அன்பர்கள்? கடகராசிக்காரர்களுக்கு என்னென்னா இந்த ஒரு வருஷமும் தான் சொல்வது தான் சரி, நான் கரெக்டாக இருக்கேன், என்னுடைய விஷயத்தில் எல்லாம் தப்பாக முடிவு எடுக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு தலகணம் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய நாலேஜ் தெரிப்பது போல் அவங்களுக்கு ஒரு மாய பிம்பம் தெரியும். இல்லாட்டி நிறைய பேர் அவங்கள புகழ்ந்து அந்த மாதிரி ஒரு பிம்பத்துக்கு கொண்டு உட்கார வச்சுருப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் இவங்க ஒவ்வொரு செயல்களும் செய்யும் போதும் யோசனையுடன் செய்வாங்க. குடும்ப விஷயத்தையோ எந்த பேச்சு பேசினாலும் இதனால் எனக்கு என்ன லாபம் வரும், இதனால் எனக்கு என்ன சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து அவங்களுக்கு அதிகமாக உருவாக்கிட்டே இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு. அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய மென்மையான அந்த தன்மை இருக்கு இல்லையா, அந்த தன்மை வந்து எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடியதாக மாறும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம்.
அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கடன் சார்ந்த பிரச்சனைகள் மாட்டக்கூடியவர்களாகவும் மாறுவாங்க அப்படிங்கிறது. அதனால கடன் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது. கொஞ்சம் இந்த சாஃப்டா நேச்சுரல் இருக்குது, சாஃப்டா இருக்கிறது, இந்த சாஃப்டா இருந்தும் கொஞ்சம் தலகணத்துடன் இருப்பாங்க. அந்த இதை வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு போனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் இவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இறை சார்ந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காவே இவங்களால அப்சர்வ் பண்ண முடியும். அதெல்லாம் அவங்க உணர்வாங்க. உள் சக்தி அப்படிம்பாங்க. அது வந்து அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமாக ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம். கடகராசி அன்பர்கள் இந்த ஒரு பரிகாரம் பண்ணா இன்னும் குரு வந்து நல்ல பலன்களை கொடுப்பாருன்னா என்ன பண்ணலாம்? அபிராமி அந்ததி படிக்கிறது சிறப்பாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் இந்த நம்மளுடைய சிவபெருமான் வழிபாடு வந்து ரொம்ப அற்புதமான இதாக இருக்கும். அதனால் சிவ வழிபாடும் அபிராமி அந்ததியும் இந்த கடகராசிக்காரர்கள் பண்ணிட்டு வர்றது நல்லாயிருக்கும். திங்கட்கிழமை சிவ வழிபாடு சிறந்ததாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா புதன்கிழமை அபிராமி அந்ததி படிப்பது சிறந்ததாக இருக்கும். சிம்மராசி இவங்களுக்கே இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? என்ன விஷயங்களை குரு பெயர்ச்சியில் சிம்மராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம்? இவங்க என்னன்னா நிறைய வந்து நல்லவங்க நிறைய விஷயங்கள் சொன்னால் கூட காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணால் கூட அதை கேட்க மாட்டாங்க. அதே சமயம் கோயில்களுக்கு வந்து வெளியில் உள்ள உள்ளூர் கோயிலை விட வெளியில் உள்ள கோயிலை சுற்றுவது தான் அவங்களுக்கு ரொம்ப அலாதியான ஒரு நாட்டம் இருக்கும். அதே சமயம் இவங்களுக்கு பதவி உயர்வு அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அதே போல் இவங்களுடைய மேலதிகாரிகள் இவங்களுக்கு நன்மதிப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குடும்பத்தில் வந்து இவங்களை நம்பி ஒரு முக்கிய பொறுப்புகள் ஒப்படைப்பாங்க. ஏதாவது பொண்ணு கல்யாணம் முடிக்கிறதோ இல்லாட்ட அந்த மாதிரி ஒரு முக்கியமான பொறுப்புகளை இவங்க கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும். சுப செலவுகள் விரயமாகும் அப்படிங்கிறது. சுப செலவுக்காக நிறைய விரயங்கள் உருவாக்குவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நிறைய வந்து கோயில்களை வந்து அலட்சியப்படுத்துதல் இருக்கும் அப்படிங்கிறது. இல்லாட்டா கோயிலுக்கு போனால் சரியாக சாமியை வந்து சந்திக்காத மாதிரி இருக்கும். கடவுளுடைய கருவறையை கூட தொட முடியாத அளவுக்கு ஒரு ஃபீல் கொடுப்பாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால் இவங்க வந்து கொஞ்சம் அந்த விஷயம் கடவுள் சார்ந்த விஷயத்தை கொஞ்சமாக கவனமாக இருக்கணும். குருமார்கள் யாருக்காச்சும் உடல் ஆரோக்கியம் குறைவுகள் ஏற்படும். இல்லாட்டா இவங்க வந்து நல்ல குருமார்களை பார்க்க முடியாத மாதிரி தவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதனால் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு குழந்தை பேர் விஷயங்கள் இந்த மாத காலத்தில் நடக்காது அப்படிங்கிறது முக்கியமானது. சிம்மராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்த பண்ணாங்கன்னா, இந்த பரிகாரம் பண்ணாங்கன்னா இவங்களோட வாழ்க்கையில இன்னும் பெரும் உயரத்தை பார்க்கலாம்னா என்ன பண்ணலாம்? இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து குழந்தை செல்வத்தில் கொஞ்சம் கவனம், குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைங்களை கவனமாக பார்த்துக்கணுங்கிறதுலாம் முக்கியமானதாக இருக்கிறதுனால மஞ்சள் தானம் கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். காலில் வந்து கொஞ்சமாச்சும் மஞ்சளை வந்து அந்த குதிங்காலில் வந்து கொஞ்சமாச்சும் மஞ்சளை தடவிட்டு குளிக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே மாதிரி இவங்க கோயில்களுக்கு நெய் விளக்கு ஏற்றுவது, கோயிலுக்கு நெய் தானம் கொடுப்பது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தால் ஹோமகுண்டம் வளர்க்கும் போது நெய் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த குருவினால் வரக்கூடிய பாதிப்பு வந்து குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கன்னிராசி இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? என்ன மாதிரியான விஷயங்களை கன்னிராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம்? கன்னிராசிக்காரர்கள் வந்து பிஸ்னஸ் ஏதாச்சும் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு லாபத்தை உருவாக்கக்கூடியதாக மாறும். அதே சமயம் பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனங்கள் உருவாக்கக்கூடியதாக வாய்ப்புகள் கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு வீடோ இல்லாட்டா ஏதாச்சும் வாகனமோ ஏதாச்சும் ஒன்று வாங்கிடுவாங்க. எப்படின்னா தாயால் நல்ல அனுகூலமான ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். தாய் தந்தை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். படிப்பில் சார்ந்த விஷயத்தில் ஒரு முயற்சியில் வெற்றிகரமான ஒரு விஷயம் நடக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் திருமண வாய்ப்புகள் கூடி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா பிரிந்து போனவர்கள் ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா நல்ல பிஸ்னஸ் அந்த மாதிரி விஷயத்தை கடன் வாங்கி அந்த பிஸ்னஸை நடத்தி நன்மை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முயற்சிகள் வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. முயற்சி பண்ணும் விஷயத்தில் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படிங்கிறது. ரத்தம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானதாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கலாம். கன்னிராசி என்பர்கள் இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? கன்னிராசிக்காரர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு போயிட்டு வர்றதும் பழனி முருகர் வழிபாடுகளும் மிக முக்கியமானது. இந்த 2 வழிபாடும் ரெண்டுமே மலை மேல் இருக்கிற கடவுளை குறிப்பதனால இந்த 2 வழிபாடும் மிக மிக அவங்களுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கும். திருப்பதி பெருமாள் வந்து சனிக்கிழமை போவதும் பழனி முருகர் செவ்வாய்க்கிழமை போவதும் சிறந்ததாக இருக்கும். துலாம் ராசி இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? என்ன மாதிரியான விஷயங்களை இந்த துலாம் ராசி நேயர்கள் எதிர்பார்க்கலாமா? துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பதவி உயர்வு அதெல்லாம் அவங்களுக்கு நல்ல அனுகூலமாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா ஒரு கௌரவமான ஒரு இடத்துல நிற்கிற மாதிரி இருக்கும். ஒரு தந்தை வழி தாய் வழி இவங்கெல்லாம் அவங்கள கௌரவிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். உறவில் வந்து நல்ல நன்மை ஏற்படும். உறவுக்காரர்கள் வந்து நல்ல சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதே மாதிரி உறவுக்காரங்களுக்கு சில கட்டுகள் சடங்குகள்லாம் இருக்கும். அதெல்லாம் முக்கியம் வாய்ந்ததாக நீங்கள் கருதப்படுவீங்க. நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு கட்டுகளாக இருக்கும். அதெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் சீர் சினத்தைகள் எல்லாமே
கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அந்த கடன் அடைத்தல்ங்கிறது இங்கே வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பங்காக இருக்கும். இந்த குரு பயிற்சி ஒரு சிறிதளவாச்சும் கடன் அடைக்கப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. திருமண வாய்ப்புகளில் வந்து கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கௌரவம் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு திருமணம் பண்ணிங்கன்னா நல்லபடியான வாழ்க்கைகள் அமையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும். அதனால் இவங்க ஒவ்வொரு விஷயமும் டிலே பண்ணாமல் டக்கு டக்குன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமான ஒரு முயற்சிகளாக அமையும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தந்தையுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது, ஆனால் நீங்கள் அதை வாங்க மாட்டீங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக எடுத்துக்கலாம். துலாம் ராசி இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாமா? துலா ராசிக்காரர்கள் பண்ண வேண்டிய குபேர பூஜை வழிபாடுகளை எடுப்பதும் பழனி முருகர் வழிபாடுகளை எடுப்பதும் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா பாதாள சம்பு முருகன் ஒன்று இருக்காங்க, அவங்கள வழிபடுறது. அபிஷேகம் முருகருக்கு நிறைய அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த உடல் ஆரோக்கியம் பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சரி செய்யப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். விருச்சக ராசி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? என்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம் விருச்சக ராசி நேயர்கள்? விருச்சிக ராசி நேயர்கள் வந்து என்னென்னா, எதுக்கு எடுத்தாலும் தன்னுடைய குடும்பத்தை பற்றிய திங்கிங் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வருமானத்தை பற்றிய பேச்சுக்கள் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லாமே முன்னேற்றமும் வளமையான வாழ்க்கையை நோக்கி பயணிக்கும். இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ வெற்றி கொடுத்தாலும் அவங்களுக்கு ஏதோ இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது விருச்சிக ராசியோடைய குணம். ஆனால் இவங்களுக்கு நல்ல வெற்றிகரமான ஒரு ஆக்டிடியூடு தான் இங்கே நடக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியம். குடும்பம் வந்து முக்கியமாக இவங்களுக்கு குடும்பத்தில் வந்து ஒரு நல்ல பேர் உருவாகும் அப்படிங்கிறது. எல்லாருமே இவரை வந்து குடும்பத்தில் வந்து ஒரு சாஃப்டான நேச்சர், பேசுனா நல்லா பேசுவார், இல்லாட்டா அமைதியாக இருப்பார், அந்த மாதிரி தாட்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதனால் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடியதாக இந்த வருஷம் ஃபுல்லாகவே இருக்கும். கவனமாக இருக்க வேண்டியது வந்து நரம்பு சார்ந்த விஷயமும் ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் எல்லா விஷயமுமே இவருக்கு பாசிட்டிவாக ஓகே இது நண்பர்கள் கவனமாக இருக்கும்னு சொல்லுவோம். ஆனால் நண்பர்களால் சில நன்மைகளும் உருவாக்கி வச்சுக்குவார். அந்த மாதிரி குணங்கள் அவருக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும். ஆனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாயால் நன்மை உருவாகும், குடும்பத்தினுடைய உறவுகள் நல்லா இருக்கும். அப்புறம் இளைய சகோதரி வந்து தாய் மாதிரி நடந்துக்குருவாங்க. அப்படி இளைய சகோதரன்கள் தாய் தகப்பன் மாதிரி கேரிங்கோட நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். விருச்சிக ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாமா? உணவு தானம் பண்ணணும். நிறைய பேருக்கு உணவு கொடுக்கறது. முதல்ல இவங்க சாப்பாட்டின் அளவு குறைவாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு வருஷம் சாப்பாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு டயட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அந்த டயட்டில் இருக்கிற உணவுகளை தானம் கொடுக்கணும், முக்கியமானது. அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னை வழிபாடு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அன்னை வழிபாடுனா ஆண்டாள் வழிபாடாக எடுத்துக்கலாம். வழிபாடு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தனுசு இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? என்ன விஷயங்களை தனுசு ராசி நேயர்கள் எதிர்பார்க்கலாமா? தனுசு ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதை சார்ந்த விஷயங்கள் தான் அவங்கள ரொம்ப அஃபெக்ட் ஆகும். கொழுப்பு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கோயில் குளங்களுக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் வந்து தவறாக செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அங்கே உள்ள விதிமுறைகள் மாற்றி நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். இல்லாட்டா வழிபாடு முறைகள் நம்மளோட ஃபாலோ பண்ணுற வழிபாடு முறைகளே மாற்றம் பண்ணக்கூடியவர்களாக இருப்பீங்க. தாயுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது. வீடு மனை வாகனங்கள் வாங்குவது கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படிங்கிறது முக்கியமானது. வீடு மனை வாங்குவதில் சில சிக்கல்கள் இல்லாட்டா அந்த பத்திர முடிவுகள் பண்ணுவதிலும் சிக்கல்கள் ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் எதிர்பாராத லாட்டரி சீட்டு கூட நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். திடீர்னு அதிர்ஷ்டங்களை உருவாக்கும். அப்படியே ஸ்லோவாக மந்தமாக போய்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். தந்தை வந்து தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க அப்படிங்கிறது முக்கியமானதாக எடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சாங்கன்னா இன்னும் இந்த பலன்கள் அதிகமாக கிடைக்கும்னா என்ன பரிகாரமாக இருக்கும்? அதாவது தனுசு ராசிக்காரர்கள் காவல் தெய்வ வழிபாடும் பகவதி அம்மன் வழிபாடுகளையும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பகவதி அம்மனுக்கு கோயிலுக்கு போகிறது இல்லாட்டா காளி தேவி வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகள் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க லைஃப்பில் வந்து நிறைய மாற்றங்கள் வெற்றிகள் உருவாகும். மகர ராசி இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? என்ன விஷயங்களை மகர ராசி நேயர்கள் எதிர்பார்க்கலாமா? மகர ராசிக்காரர்களுக்கு வந்து ஏற்கனவே குழப்பவாதியான ராசி மகர ராசி. அவங்க வந்து நிறைய குழம்பி மற்றவங்க குழம்புவாங்க. அதனால் இவங்க நிறைய விஷயங்கள் தன்னை வந்து மறைத்தல், ரெண்டு விதமாக பேசுதல், அந்த தன்மையெல்லாம் அவங்களுக்கு உருவாகக்கூடிய இது இந்த குரு பயிற்சி சமயத்தில்
கணவனுடைய சப்போர்ட்டு இல்லாட்டா மனைவியுடைய சப்போர்ட்டு நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது. தூக்கத்தின் அளவு கம்ப்ளீட்டாக குறையும் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் இந்த தூக்கம், கணவனுடைய சப்போர்ட்டு இல்லாட்டா மனைவி சப்போர்ட்னால கொஞ்சம் அதை வந்து ரிஸ்க்காக இருப்பாங்க. இவங்க வந்து வெளியூர் செல்ல வாய்ப்புகள் சில பேருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். முயற்சிகள் நிறைய பிஸ்னஸ்க்காக நிறைய முயற்சி பண்ணுவாங்க. அந்த முயற்சி சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நரம்பு சார்ந்த விஷயங்கள், அந்த முதுகு எலும்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் தாயினுடைய கண்ட்ரோல் முழுமையாக இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. தாய் வந்து ரொம்ப பிரபலமாகவோ இல்லாட்ட ஒரு நிர்வாகத்தன்மை வாய்ந்தவர்களாகவோ மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. தாயை சுற்றி நிறைய நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மகர ராசிக்காரர்கள் தாயை சென்டராக வச்சு தான் நிறைய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மகர ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாமா? மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து சித்தர்கள் வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது நல்லது, ரொம்ப முக்கியம். அதே போல் வந்து நம்ம இரவு நேர பூஜை வழிபாடுகள் அப்படிம்பாங்க. அதாவது காளி வழிபாடு, உச்சிஷ்ட கணபதி வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகளை எடுத்துகிட்டு வரும்போது அவங்களுக்கு சிறந்த மாற்றங்கள், வெற்றிகளை உருவாக்கலாம். கும்பராசி, இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது? என்ன மாதிரியான விஷயங்களை கும்பராசி நேயர்கள் எதிர்பார்க்கலாமா? கும்பராசி நேயர்களுக்கு வீடு வருமான விஷயங்கள் நல்லா இருக்கும். ஆனால் இவங்களுக்கு வந்து என்னென்னா வர வருமானத்தை கடன் அடைக்கிறதுக்கு அந்த மாதிரி உருவாக்கக்கூடியதாக மாறும். நோய் எதிரிகளின் தொல்லை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமானதாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய வந்து பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சி பண்ணுவாங்க, அதை பாதியிலே விட்டுட்டு நின்றுவாங்க. ஏதாச்சும் செய்யணும்னு தொடங்கி அப்படி விடுவாங்க. அந்த மாதிரி விடும்போது அவங்களுக்கு அது டென்ஷனாக இருக்கும். நட்பு வட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட சண்டைக்கு வர்ற மாதிரி இருப்பாங்க. அதனால் யார்கிட்டையும் பேச்சுவார்த்தைகளோ ஒரு கையெழுத்து போடுறதோ எதுக்காச்சும் முக்கியமான கையெழுத்து போடுறதோ அதெல்லாம் பண்ணாமல் ஒதுங்கி இருப்பது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடம், வீடு, வாகனங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் அவங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அது கடன் வாங்கி வாங்கக்கூடியதாக தான் இருக்கும். ஆனால் அது வாங்கணும் நல்லாயிருக்கும். கவர்மெண்ட்டுடைய முக்கியமான அப்ரூவல், தள்ளுபடிகள் இதெல்லாம் இதுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அப்புறம் தந்தையால் அனுகூலமான இடமாக இருக்கும். தாயும் அவங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கும்பராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாமா? கும்பராசி வந்து ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடை எடுப்பது சிறப்பாக இருக்கும். ஸ்ரீ ரங்கநாதர் வழிபாடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமியை வழிபடுவதும் மிக சிறந்த நன்மை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மீனம், இவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது? என்ன மாதிரியான பலன்களை இந்த மீனம் ராசி நேயர்கள் வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியில் எதிர்பார்க்கலாம்? மீன ராசினோட 7.5 சனியை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாரும் கெட்ட பலனாக நினைப்பாங்க. அந்த 7.5 சனியிலையும் நன்மை தரக்கூடியதுக்கு நிறைய நடக்கும். அந்த நன்மை தரக்கூடிய விஷயம் வந்து இந்த ஒரு வருஷத்தில் இவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு வருட காலம் இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான வருட காலமாக இருக்கும். குழந்தைங்களால் நன்மை ஏற்படும், குழந்தைங்களால் நட்பெயர்கள் கிடைக்கும், குழந்தை பேர் உருவாகும், காதல் சக்ஸஸ் ஆகும், தொழில் ஸ்தானங்கள் நன்றாக இருக்கும். அதே போல் படிப்பில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இந்த ஒரு வருட காலமும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஹையர் ஸ்டடிக்கு போனாங்கன்னா ஹையர் ஸ்டடிக்குள்ளதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு என்ன இவ்வளோ நாளும் தயங்கி தடங்களாக இருக்கிற விஷயம் வந்து திடீர் மூமெண்ட் கொடுத்து நல்ல ஒரு இடத்துல போய் நிற்கும். ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நின்ன விஷயம் வந்து அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்களுக்கு 7.5 சனி விஷயம் நடந்தாலும் இந்த ஒரு வருட காலம் அவங்களுக்கு சுபமான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மீனம் ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாமா? மீன ராசிக்காரர்கள் வந்து பரிகாரம் வந்து முருகர் வழிபாடு தான் எடுத்துக்க சொல்வேன். முருகர் வழிபாடு ப்ளஸ் வந்து உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இந்த கருப்பசாமி, முனியசாமி அப்படிம்பாங்க இல்லையா, அவங்களுடைய வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். அதாவது பலி கொடுக்கும் தெய்வ வழிபாடுகள் இல்லாட்ட பூசணியை வைத்து சுற்றி உடைப்பாங்க இல்லையா, அந்த வழிபாடு இதெல்லாம் வந்து மீனராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். கண்டிப்பாக குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை தரப்போகுது, நன்மையாக தரப்போகுது. சின்ன சின்ன பரிகாரங்கள் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு பெரும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகாக உங்களோட நேரத்தை செலவு பண்ணி மக்களுக்காக நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்லியிருந்தீங்க. மிக்க நன்றிம்மா. நன்றிம்மா.